ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பிரம்மகத்தி தோஷம், ஊர் புரிதல். பொதுவாக ஜாதகம் பார்க்குற அன்பர்களில் நிறைய பேர் இந்த பிரம்மகத்தி தோஷத்தை பார்த்து பயப்படுவாங்க. சரி, எனக்கு ஏதாவது தோஷம் இருக்கா, பூர்வீக சாபம் இருக்கா, பிரம்மகத்தி தோஷம் இருக்கா? ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய விதிமுறைகளை இதுக்காக சொல்லி வச்சுருந்தாலும் கூட, குறிப்பாக சூரியன் ராகு கேதுவினால் பாதிக்கப்படுவது, சந்திரன் ராகு கேதுவினால் பாதிக்கப்படுவது, சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்திருப்பது, இதெல்லாம் பிரம்மகத்தி தோஷம்னு மூல நூல்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அனுபவ ரீதியாக பார்க்கும்போது இவைகள் எதுவும் பெருசாக சரியாக வரதில்லை. தோஷங்கள் அப்படிங்கிறதே ஒரு ஸ்டேஜில் பார்த்தோம்னா பரிகாரங்களுக்காக அப்படிங்கிறது மாதிரி ஆகி போயிடுச்சு. இன்றைக்கி தோஷத்துக்கு பரிகாரம் சொல்கிறது மாதிரியே ஜோதிடத்தை ஒரு இதாக சொல்லிக்கிட்டு போகிறதும் உண்டு. குருவும் சனியும் சேர்ந்தால் பிரம்மகத்தி தோஷங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டில் நகர்றதுக்கு சனி பகவானுக்கு 3 வருஷம் ஆகும். 3 வருஷம் ஒரே வீட்டில் உட்காந்துட்டு இருப்பார். சரியா? குரு பகவானும் ஒரு வருடக்கோள் தான். அவர் வருஷம் வருஷம் ஒவ்வொரு வீடாக நகர்ந்துக்கிட்டு போகிறவர். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் சனியும் குருவும் சந்திச்சாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரே வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். குரு பகவானும் சனி பகவானும் சந்திச்சாங்கன்னா ஒரே வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம். அப்போ அந்த ஒரு வருட காலத்தில் பிறக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் பிரம்மகத்தி தோஷம் ஏற்படும்னு சொன்னால் அது ஒரு நகைப்புக்குரிய இடமா போயிடும் இல்லைங்களா? அதனால் கிரகங்களின் இணைவினால் பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுகிறது என்று சொல்வதை விட இந்த 31 வருட ஜோதிட அனுபவத்தில் நான் உணர்ந்து கொண்டது, உங்கள் லக்னத்திற்கு பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதியும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் தோஷம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை கூட பிரம்மகத்தி தோஷங்கிற ரேஞ்ச் அளவுக்கு உயர்த்தாமல் தோஷங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கலாம். நார்மலாக பிரம்மகத்தி தோஷம் என்ன செய்யும் ஒரு ஜாதகத்தில்னா, உங்களுக்கு நியாயமான தகுதிகள் இருந்தும் கூட, ஒரு நல்ல படிச்சிருந்தும் நல்ல ஒழுக்கமாக இருந்தும் திருமண வயதை கொண்டிருந்தும் ஓரளவு வசதி வாய்ப்புகள் இருந்தும் கல்யாணம் ஆகாமல் போகிறது, குழந்தை பிறக்காமல் போகிறது, நல்ல வேலை கிடைக்காமல் போகிறது, பிஸ்னஸ் பண்ணியும் தோற்று போகிறதுங்கிற மாதிரியான நிகழ்வுகளை தொடர்ந்து ஏற்படுத்தும். ஜாதகம் தசாபுத்தியெல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, லக்னாதிபதி வலுவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே பல முறையில் தோல்விகளை சந்திக்குது ஏங்கும்போது தான் இந்த சந்தேகங்கள் வரும். நம்ம லக்னத்தின் திரிகோண ஸ்தானங்கள் 1, 5, 9. இது தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தர்ம திரிகோணத்தில் லக்னம்ங்கிறது நீங்கள் தான் 1. இது நீங்கள் செய்யும் நன்மை தீமைகளை தீர்மானிக்கும். இந்த பிறவியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கிற இடம் 1. இப்போ லக்னத்திலேயே கடுமையான பாவக்கோள்கள் இருக்கிறவங்க தெரிந்தே பாவச் செயல்களில் ஈடுபடுவாங்க. குற்றங்கள் புரிந்துவிட்டு அது ஒரு சாதாரண விஷயம், இது என்னுடைய சாமர்த்தியம், திறமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை ஏமாற்றி வழிப்பறி பண்ணி கொள்ளையடிச்சோ, கொலை செய்தோ, லஞ்சம் பெற்றோ, மற்றவர்கள் வயிற்றில் எடுத்தோ சம்பாதிப்பதை இன்றைக்கி சாமர்த்தியம், திறமைன்னு நம்புகிற உலகமாக இது போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நீங்கள், அது உங்கள் லக்னம் குறிப்பிடும். இது இந்த பிறவிலே நீங்கள் அனுபவித்து தீர்க்க வேண்டிய விதி. இதுக்கெல்லாம் பரிகாரமே கிடையாது. ஏன்னா இது நாமளே தெரிஞ்சு செய்கிற விஷயம். நமக்கு தெரியாமலே வர்ற விஷயங்கள் இருக்கும். அதுதான் இந்த 5ஆம் இடமும் 9ஆம் இடமும். ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம், 3 பிறவிகளாய் தொடரும் விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியாதிபதியோ 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியாதிபதியோ கிரகணம் அடைந்த நிலையிலோ, அஸ்தமனம் அடைந்த நிலையிலோ, வக்ரம் அடைந்த நிலையிலோ, பாவிகளோடு இணைந்து செயல்பட முடியாத நிலையிலோ, நீச்சம் பெற்ற நிலையிலோ உங்கள் ஜாதகம் இருக்குன்னா நீங்கள் தோஷம், கடுமையான தோஷங்களுக்கு ஆளாகி இருக்கிறீர்கள்னு அர்த்தம். ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தனுசு லக்ன ஜாதகம், இவங்களுக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய், 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சூரியன். இந்த சூரியனும் செவ்வாயும் ஒரு 2 டிகிரிக்குள்ளே இணைஞ்ச நிலையில் 9லே இருக்கிறாங்க. இப்போ 5ஆம் அதிபதி நீச்சம், அதாவது அஸ்தமனம் அடைஞ்சிட்டார். யாரால்? தன் நண்பராலேயே அஸ்தமனம் அடைஞ்சிட்டார். இப்படி அமர்ந்திருக்கிற சூரியன் செவ்வாயே ராகு 3 டிகிரிக்குள்ளே பிடிச்சிருக்காருன்னு வச்சுங்க, கிரகணமும் அடைவான். இது ஒரு கடுமையான தோஷம்தான். பூர்வ புண்ணியாதிபதியும் கெட்டு போயிடுறாரு, பாக்கியாதிபதியும் கெட்டு போயிடுறாரு. இப்போ இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகங்களுக்கு லக்னாதிபதி குரு நல்ல நிலைமையில் இருப்பார். ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ நல்ல நிலைமையில் இருந்தாலும் கூட வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுல பலவிதமான இடைஞ்சல்கள், தடைகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? இது ஒரு மாதிரி பிரம்மகத்தி தோஷம்னு எடுத்துக்கலாம்.
மற்றபடி குருவும் சனியும் இணைவதனால் பிரம்மகத்தி தோஷம் வருதுங்கிறதோ, மற்ற சில கிரகங்கள் இணைவதனால் பிரம்மகத்தி தோஷம் வருதுங்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு அக்யூரிசம் இல்லாமல் தான் போகுதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பிறவியில் நாம் செய்யும் குற்றங்களை நாம் நினைச்சா தடுக்க முடியும். நம்பிக்கை துரோகம் இழைக்காமல் இருக்க முடியும். பெற்றவர்களை நல்ல விதத்தில் பேணி காக்க முடியும். மனதெரிந்து யாருக்கும் துரோகம் செய்யாமல் நம்மளால் வாழ முடியும். ஒரு சராசரி லைஃப்பை வாழ்கிறதுக்கு பெருசாக மற்றவர்களை ஏமாற்றுவதை சாமர்த்தியம் என்று நம்பிக்கொண்டு இல்லாமல் இருக்க முடியும். புரிஞ்சுங்களா? நீங்கள் எத்தனை கோடி ரூபா சொத்து வச்சுருந்தாலும் 4 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது 50 வயசில். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த அதிகாரத்தையும் பவரையும் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது கடவுளுக்கே வெளிச்சம். ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு பெரிய அதிகாரமும் பெரும் சொத்துக்களோ பெரும் பணமோ தேவையே இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. பணம் நமக்கு பாதுகாப்பை தருகிறதுன்னு நம்பி அது பின்னாடியே ஓடி செய்யக்கூடாத பல வேலைகளை செஞ்சு அதை சேர்க்கிறோம். ஆனால் அந்த பணம் நமக்கு பாதுகாக்கிறதுக்கு பதிலாக நம்மளையே காலி பண்ணும் ஒரு நாளைக்கு. இது நிதர்சனம். வெற்றியின் பின்னால் அனைவரும் ஓடுவது என்பது இயல்பாகி போகிவிட்ட ஒன்று. கலியுகத்தில் இதுதான் மெயினாக நடக்கும். இது நாம் அறிந்து செய்யும் பாவங்களை நம்ம 1ஆம் இடத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பாவங்களை நாம் ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த 5ஆம் இடம் 9ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி கெட்டிருக்கும் நிலையில் உங்களுக்கு ஒரு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, ஏழைகளுக்கு உணவிடுதல், அன்னதானம் செய்வதனால் ஏற்படுவது, விரதம் இருந்து கோயில்களுக்கு சென்று வருவதன் மூலமாகவும், ரெகுலராக ஒரு தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சி அதை தொடர்ந்து வணங்கி வர்றதன் மூலமாகவும், இல்லாத ஏழைகளுக்கு உதவி செய்வதன் மூலமாகவும், கல்விக்கான உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வதன் மூலமாகவும் சிறுக சிறுக இந்த பாவங்களை கழித்து விட முடியும். பொதுவாக 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் 40 வயசு வரைக்கும் தான் துன்பம் இருக்கும். 40 வயசு வரைக்கும் வாழ்ந்து முடிந்து விட்ட ஒரு மனிதன் அந்த 40 வயதில் எப்படி வாழ்ந்தான்ங்கிறத பொறுத்து தான் மீதி வாழ்க்கை தீர்மானம் போகும். நம்ம பூர்வம் புண்ணியம் பாக்கியம்ங்கிறதெல்லாம் பிறந்ததுலேருந்து 40 வயசு வரைக்கும் தான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த 40 வருஷம் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க? கஷ்டத்திலும் நேர்மையாக, துன்பத்திலும் வழி தவறாமல், பொருளாதார துன்பங்கள் இருந்த நிலையிலும் கூட மற்றவர்களை ஏமாற்றாமல் அந்த 40 வயசை வாழ்ந்தவங்களுக்கு நிச்சயமாக பின் வயது வாழ்க்கையில் அந்த நல்ல பலன்கள் கிடைக்கவே செய்கின்றன. ஸோ ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் கடுமையான பாவக்கோள்கள் இருக்கும் பட்சத்தில் வாழ்வியல் நெறிமுறைகளை வழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். அன்றாடம் செய்கிற கடமைகளை கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டிங்கனால மேக்சிமம் பாவம் செய்யவே நேரம் இருக்காது. அன்றாடம் செய்கிற கடமைகள், நான் காலைல எந்திரிக்கணும், இந்த வேலையை பார்க்கணும், உடற்பயிற்சி செய்யணும், சாப்பிடணும், வேலைக்கு போகணும், ஆஃபீஸ் போகணும், வீட்டுக்கு வரணுங்கிற மாதிரி ஒரு ரெகுலர் ரொட்டீன் லைஃபுக்குள்ளே வந்துட்டிங்கனாலே பெருசாக பாவம் பண்ணுறதுக்கெல்லாம் நேரமே இருக்காது. தொழில்முறை பாவங்கள் என்பது நம்ம தவிர்க்கவே முடியாமல் போயிடும் சில நேரங்களில். அளவில் பெரியது அளவில் சிறியதுங்கிற அடிப்படையில் அதை நீங்கள் தீர்மானிச்சுங்க. இது நீங்கள் செய்வது. ஆனால் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பாதிக்கப்பட்ட நிலையில் உங்களுக்கு பிறவியிலேயே முன்கூட்டியே வந்துவிட்ட பாவ புண்ணியத்தை தீர்ப்பதற்கு, தோஷங்களை தீர்ப்பதற்கு இந்த இறை வழிபாடுகளை சிறு வயது முதல் கொண்டே பழக்கப்படுத்திட்டிங்கன்னா அந்த 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய சாபம், பிரம்மகத்தி தோஷம், மற்ற கிரகங்களால் ஏற்படுவது, பாக்கியாதிபதி பாதிக்கப்பட்டதனால் இருக்கக்கூடிய சிரமங்கள், பூர்வ புண்ணியாதிபதி பாதிக்கப்பட்டதனால் இருக்கக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக நிவர்த்தியாகும். புரியுங்களா? பழமையான சிவாலயங்களை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலமாக எப்பேற்பட்ட தோஷங்களையும் நிவர்த்தி செய்துவிட முடியும். சிவ வழிபாடு சிறந்தது இருக்கிறதுலையே. அதுக்காக பெருமாள் வழிபாடு சிறந்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாதீங்க. அதுவும் சிறந்தது. உங்களுக்கு எந்த தெய்வத்தை மிகவும் பிடிக்கிறதோ அந்த தெய்வத்தின் மூலம் வழிபாடு செய்வதே சிறப்பு. நம்ம லக்னத்திற்கு 5, 9ஆம் அதிபதிகள் எந்த கிரகமாக வராங்களோ அவர்களையே தெய்வமாக எடுத்து வழிபட்டிங்கன்னா ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு மீன லக்ன ஜாதகர், இவருக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன், 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். சந்திரன் ஒரு பெண் கிரகம், செவ்வாய் ஒரு ஆண் கிரகம். அப்போ சிவ துர்க்கை வழிபடுறது, துர்கா தேவியை வழிபடுறது, முருகப்பெருமானை வழிபடுறது, கடல் நீராடுவது, கடற்கரை ஓரமாக இருக்கிற தெய்வங்களை வழிபட்டு வர்றது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இவங்க திருச்செந்தூர் போய் வந்தாங்கன்னா நல்ல மாற்றங்கள் இருக்கும். 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலோ 9ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலோ அதனால் ஏற்படக்கூடிய நெகட்டிவான பலன்கள் எல்லாம் நிவர்த்தியும். புரியுதா உங்களுக்கு? இப்போவே 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி யாரோ அவர்களின் மூல தெய்வங்கள் எதுவோ அதை வழிபட்டு வரும்போதே நமக்கு பூர்வ புண்ணியத்தினால் ஏற்படும் பிரம்மகத்தி தோஷமோ பாக்கியஸ்தானத்தால் ஏற்படும் பிரம்மகத்தி தோஷமோ நிவர்த்தி ஆகும். நம்ம லக்ன ரீதியாக ஏற்படுற தோஷங்கள் நாமளே உருவாக்குறது. இதை நீங்கள் மறக்கவே கூடாது. உங்கள் லக்னம் கெட்டு போய், லக்னாதிபதி கெட்டு போய், லக்னாதிபதி வக்கரம் பெற்ற நிலையிலோ, லக்னாதிபதி பாவக்கோள்களோடு தொடர்பு கொண்ட நிலையிலோ, லக்னத்தில் பாவக்கோள்கள் ஆளுமை செலுத்தி கொண்டிருக்கும் நிலையிலோ நாம் செய்யும் பாவ காரியங்கள்,
பெற்றவங்களை கவனிக்காமல் போயிடுறது, நண்பனுக்கு துரோகம் பண்ணுறது, வாழ்க்கை துணைக்கு துரோகம் பண்ணுறது, பணத்துக்காக என்ன வேணாலும் செஞ்சு பணம் சம்பாரிச்சா போதும்னு நினைக்கிறது, உண்மையாக நம்புகிறவங்கள வந்து குழிபறிச்சிடுறது, வேலை செய்கிற இடத்துல துரோகம் பண்ணுறது, இந்த மாதிரியான வாடிக்கையாளர்களுக்கு துரோகம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்களே அறிந்து செய்யக்கூடிய பாவம். இதை நீங்கள் தான் செய்யாமல் தப்பிச்சுக்கணும். நமக்கு நம்ம முன்னோர்கள் மூலமாக தலைமுறைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி செய்ய இப்போ நான் சொன்ன பரிகாரங்கள் போதும். அன்னதானம் ஒரு சிறந்த பரிகாரம். எப்பேற்பட்ட குற்றங்களையும் நிவர்த்தி செய்யும் வலிமை அன்னதானத்திற்கு உண்டு. பசித்த வயிறுக்கு உணவிடும்போது உன் பாவங்கள் அனைத்தும் கரைந்திடுமே. உண்மையிலையும் பசித்தவனுக்கு சாப்பாடு போடணும். சும்மா சாப்பிட்டுட்டு புளிச்ச ஏப்பம் பண்ணிட்டு வர்றவனுக்கு கூப்பிட்டு சோறு போடுறதுனால புண்ணியம் இல்லை. புரியுதுங்களா? உண்மையிலும் தேவை உள்ளவர்களுக்கு உங்களால் ஆன சிறு உதவியாக இருந்தாலும் அது மிக பெரும் பலன்களை தரும் என்பது நிதர்சனமான உண்மை. எதுவுமே முடியலன்னா ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து அப்படி செடிகள் பக்கத்தில் போட்டு விட்ருங்க. அதை ஒரு 100 ஜீவராசிகள் சாப்பிடும். அதுவே உங்களுக்கு புண்ணியம்தான். என்னால் பெருசாக எதுவும் செய்ய முடியாது சார், 10 பேருக்கு அன்னதானம் போடுற லெவலில் எல்லாம் நான் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் கூட நல்ல விதத்தில் உங்கள் தோஷங்களை கட்டுப்படுத்தும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.